அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹினுடைய அருள் பொழியக்கூடிய இந்த ரமலான் மாதத்தில் இருக்கிறோம். இந்த மாதத்தில் அல்லாஹ் விட்ட அதிகமாக துவா செய்யணும். நம்ம துவா செய்கிறது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி என்னன்னா, அபூதாவுதில் வர்றது, அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. 1534வது செய்தியாக வருது. எந்த ஒரு நபர் தனது கண்ணுக்கு எதிர் இல்லாத ஒரு நபருக்காக, ஒரு சகோதரனுக்காக துவா செய்கிறாரோ, என்ன துவா செய்கிறாரோ அதே போன்ற ஒரு விஷயத்தை அவருக்கும் தருமாறு மலக்குமார்கள் அல்லாஹ்விட்ட கேட்குறாங்க. அதாவது இந்த செய்தி இன்னும் கொஞ்சம் பார்த்தோம்னா, நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு மதுரையில் அண்ணா நகரில் இருக்கிறேன், சென்னையில் தரமணியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருக்கிறாங்க, என்னுடைய நண்பர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை கேட்குறேன். அவங்க என் கண்ணு முன்னாடியில் வெளியூரில் இருக்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கேட்கலாம். அவங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு நல்ல உடல் ஆரோக்கியத்தை தர சொல்லி அல்லாஹ்விட்ட கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், மலக்குமார்கள் எனக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை தருமாறு அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால அல்லாஹ்விட்ட அதிகமாக நம்ம துவா செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கணும். குறிப்பாக நம்ம கண்ணுக்கு எதிர இல்லாத நம்மளுடைய சொந்த பந்தங்களுக்காகவும், நம்மளுடைய நண்பர்களுக்காகவும், நம்ம நேசிக்கக்கூடிய மனிதர்களுக்காகவும் நம்ம அதிகமாக துவா செய்யணும். அதிகமாக துவா செய்யக்கூடிய மனிதர்கள் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்குவானா என்று கூறி இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.